என்னடா அது மதுரைக்கார மதன் கௌரிக்கு வந்த நிலமை அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதன் கௌரிக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக குழந்தெல்லாம் பிறந்தா அவர் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஸ்டேஜில் இருக்கார் அவரோட லைஃப்பில். ஆனால் வந்து பாருங்கள், இந்த சங்கிங்க இருக்காங்களே, சங்கிங்க பாவங்க, அவங்களாம் வந்து மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மதன் கௌரி வந்து ஒரு கட்டத்தில் வந்து நேபாளுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு பாகிஸ்தானி 2-3 பேரை சந்தித்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ரஜினிகாந்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இந்தியன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் பேட்டிலாம் எடுத்து அவரோட டெய்லி வீடியோஸ் போடுவார் இல்லையா, அதில் போட்டிருந்தாரு. ஸோ அதை தூக்கின்னு வந்து இந்த சங்கிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மதன் கௌரியும் வந்து அந்த ஜோதி மல்ஹோத்ரா மாதிரி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும். யார் என்னையே வந்து மதன் கௌரியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுமா, ஏன்னா மதன் கௌரி வந்து பாகிஸ்தான் பீப்புள் கிட்ட போயிட்டு மைக்கை நீட்டி பேசினாராம், இந்தியன்ஸ் பற்றி கருத்து சொல்லுங்க அப்படின்னு. டேய் வெங்காயங்களா, உங்களுக்கு வேலையே இல்லையாடா, இதெல்லாம் வந்து பேசுகிற ஒரு விஷயமா? மதன் கௌரி சாதாரணமாக ஒரு பேட்டி எடுக்கும்போது எடுத்த ஒரு பேட்டிங்க அது. அதை எடுத்துன்னு வந்து மதன் கௌரியை வந்து ஓரங்கட்டணும், போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும், என்ஐஏ இன்வெஸ்டிகேட் பண்ணும். என்னடா டே மாட்டு மூலையாடா உங்களுக்குலாம் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், மதன் கௌரி ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவரெலாம் நான் சொல்ல வரல. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து மதன் கௌரியை எடுக்கிறது வந்து உண்மையிலே வந்து ஜோக்கர்ஸ். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்டா டேய், சீரியஸாக தான் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து சொல்கிறீங்களா? ஆக்சுவலி இது இங்கே இருக்கிற சங்கிங்க பண்ணால் கூட வந்து ஒரு லெவலுக்கு வந்து யோசிக்கலாம். ஓகே, மதன் கௌரி வந்து பயங்கரமான ரெவல்யூஷனிஸ்ட் தாட்ஸ்லாம் வந்து வீடியோஸில் பேசினதுனால இவங்க ஹர்ட் ஆகிருப்பாங்க, சென்டிமெண்ட்ஸ்லாம் ஹர்ட் ஆகி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நார்த் இந்தியாவிலேருந்து இயங்கக்கூடிய பெரிய பெரிய சங்க ஐடிஸ்லாம் வந்து மதன் கௌரியை வந்து டேக் பண்ணி என்னையை வந்து விசாரிக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே கேடுத்தனத்தின் உச்சங்க. உண்மையிலே டே சங்கிகளா, நீங்கள் தாண்டா இந்த நாட்டுக்கே வந்து ரொம்ப டேஞ்சர். அடுத்து தாண்டா வந்து டெரரிஸ்ட். உண்மையிலே சொல்கிறேன். தேங்க்ஸ், பை பை.